வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் அந்த நிலையத்துவான்களுக்கு எதிராக டிவிகேவினர் அடிச்சு தூள் கிளப்புறாங்கன்னே சொல்லலாம். அதாவது நாங்கள் தான் வந்து பத்திரிகை துறையின் ஜாம்பவான்னு சொல்லிட்டு இருந்த ராம் ஆகட்டும், நக்கீரன் கோபால், குறிப்பாக நக்கீரன் கோபால் அவர்களுடைய பேச்சு, திருமா அவர்களுடைய பேச்சு, அதாவது வச்சு செய்யணுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி டிவிகேவினர் இறங்கி செய்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நக்கீரன் அப்படின்னா ஒரு பெரிய பத்திரிக்கை, எங்களுக்கு நிறைய யூடியூப் இருக்குது, நான் சொல்கிறது தான் சட்டம், ஏன்னா நாங்கள்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கும்போது நக்கீரன் கோபால் பேசிய மிக மிக அருவருப்பான விஷயங்கள், ஏற்கனவே அவர் நடத்துகிற பத்திரிகையை பற்றிலாம் நமக்கு தெரியும். ஆபாசமான பத்திரிகையை நடத்தி கொண்டு நீங்கள் விஜய் ரோட்டில் நடமாட முடியாது, ஜனநாயகன் ஷூட்டிங்கு அந்த கேரவான்லேருந்து ஷூட்டிங் எடுக்கிறாருன்னு, அதாவது யாருமே நம்ப முடியாத, அதாவது ஜால்ரா அடிக்கலாம், ஒரு அளவுக்கு மேலே கொடுக்குற காசுக்கு மேலேங்கிறாங்களா, அந்த அளவுக்கு நக்கீரன் கோபால் கூவிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். நம்ம வேதனையோடு சொல்கிறோம். நக்கீரன் கோபால் உண்மையிலே அப்படி கூவுறாருன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். நக்கீரன் கோபாலை பற்றியும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் திருமா அவர்கள் இன்றைக்கி விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதிமுக விஜய்கிட்ட நெருங்கி வருதான். அப்போ பிஜேபிகிட்ட போயிட்டாருன்னா கட்சி இருக்காதான். ஏன் சார் விஜய் உங்களுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கார், அவர் நாசமாக போனால் உங்களுக்கு நல்லது தானே. விஜய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஐயோ விஜயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ என்னடானா விஜய் மேலே கரிசனம் இருக்க மாதிரி பேசுகிறீங்க. இப்போ திரும்ப அவர்கள் தினந்தோறும் அவருடைய பேச்சு பார்த்தீங்களா, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு. இன்னொன்று இண்டுராமே சொல்லிட்டாருப்பா. ஏங்க இண்டுராம்னா ஒரு காலத்தில், இன்றைக்கி எல்லாம் செல் வச்சுருக்கவங்களாம் யூடியூப் ஆகிட்டாங்க. இப்போ போய் இண்டுராம் சொல்லிட்டார். இண்டுராம் என்ன சொன்னார், விஜய் ரொம்ப மோசமானவர், திமுக யோக்கியாங்கிறாரு. அவர் அப்படி தான் சொல்லுவார். அவரும் கொடுக்குற காசுக்கு மேலே வேறு என்ன பேசுறது நமக்கு ஒன்றும் புரியல. பல நிலைவத்துவான்களை பார்த்தா ஐயோ டைரக்டர் அமீர் இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க, எப்படி இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா, இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு கும்பல். இந்த கும்பலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போய் ஒட்டுமொத்த சிஸ்டமும் வேலை செய்யும். அதுக்குன்னே ஒரு 100 யூடியூப் வச்சுருக்காங்க. அந்த யூடியூப்பில் முழுக்க விஜய் தற்கூரி, அதாவது நம்ம நியாயமாக யார் யாரெல்லாம் பேசுவாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் விஜய் நடமாடவே விடக்கூடாது. நம்ம ஒன்றும் புரியல, என்னங்க நடமாட விடக்கூடாது, ஜனநாயக நாட்டில் எப்படி ஒருத்தர் என்ன பேச்சு இது, இதான் வன்முறையான பேச்சு. அவங்களெல்லாம் முதல்ல தூக்கி உள்ளே வைக்கணும். பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சார் திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் விவாதம் பண்ணுறது நேர்மையாக பண்ணணும். ஒருத்தர் நடமாட முடியாதுன்னா என்ன அர்த்தம் அது? இப்போ நக்கீரன் கோபால் விஷயத்துக்கு வரும். இப்போ நக்கீரன் கோபால் சமூக ஊடகங்களில் மறுபடியும் சொல்கிறோம், விஜய் ரசிகர்கள் இன்னும் அந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் இன்னும் அவரை ரொம்ப கேவலப்படுத்தி விமர்சனம் பண்ணலை. ஏன்னா நம்மை பொறுத்த வரையில் அவர் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார் கோபால். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவரை விமர்சிப்பதற்கு 1000 விஷயம் இருக்குது. ஆனால் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை நக்கீரன் அவர்கள் கோபால் பண்ணுவது சரியா? விஜய் அவர்கள் கேரவானில் இருந்தாராம். அந்த கேரவானில் ஒரு கேமரா வச்சுருந்தார். அதாவது என்னென்னா ஜனநாயகன் படத்துக்கு அதை உபயோகப்படுத்த போகிறாராம். ஜனநாயகன் படத்துக்கு விஜய் ப்ரொடியூசராக முதல்ல நல்லா யோசனை பாருங்கள். இவருக்கு என்ன தெரியும், சினிமா பத்திரிகை நடத்துகிறாரு. நீங்கள் கேட்கலாம், எங்கெங்க சினிமா பத்திரிக்கை, ஒரு மஞ்சள் பத்திரிக்கை, கரெக்ட். அதனால் இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சினிமாலாம் முடித்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இப்போ போய் ஜனநாயகம் படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிறாங்கிறாங்களே. சரி, அப்படியே ஷூட்டிங் எடுத்தால் என்ன தப்பு? 41 பேர் இறந்து போவாங்கிறது விஜய்க்கு முன்னாடியே தெரியுமா? ஏங்க அவங்க வீடியோ அவங்க கட்சி நிகழ்ச்சியில் பயன்படுத்துவாங்க, அவங்களுடைய ப்ரொமோவில் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் இப்போ ஏற்கனவே அவங்களுடைய பாடலாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை காட்டுவாங்க, விக்கிரமாண்டி கூட்டம், அதெல்லாம். இது ஒரு சிம்பிளான நடவடிக்கையாச்சே. ஸ்டாலின் போனால் எத்தனை கேமரா போகுது, எடப்பாடி அவர்கள் போனால் எத்தனை போகுது, மோடி அவர்கள் எத்தனை கேமராவில் போகிறாங்க. நீங்களே போகும்போது எத்தனை கேமரா கூட்டு போகிறீங்க? உங்கள் நக்கீரன் கேமரா கூட்டு போய் நீங்களும் ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுக்கறது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுக்கு இந்த பேச்சு? நக்கீரன் கோபாலுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய யூடியூப்பில் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு அந்த பெண்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் போராடுறேங்கிற போர்வையில் அவர் பேசுகிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும் செயற்கையான நடிப்புன்ட்டு. அதாவது சினிமாவில் நடிக்கிறவங்க ஓகே, இவர் நடிக்க தெரியாமல் நடித்து மாற்றக்கூடியவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நக்கீரன் அப்படிங்கிற பத்திரிகை மேலே இன்றைக்கி பெரும்பாலான மக்கள்கிட்ட கேட்குறோம், நக்கீரன் பத்திரிகை நீங்கள் கேட்கலாம், நக்கீரன் பத்திரிகை முதல்ல யாருங்க படிக்கிறான்ட்டு. ஏன்னா மிக மிக மோசமான ஆபாசமான விஷயங்கள். நக்கீரன் பத்திரிகையை படித்து பாருங்களேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நைட் தூங்க முடியாதுங்க, அவ்வளவு நம்ம பேசுகிறதுக்கே கஷ்டமாகுது அந்த மாதிரி விஷயம்லாம். இப்போ ஏன் இவ்வளோ நம்ம தனி மனித தாக்குதல் நடத்தாமல் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்? ஏன் இப்போ நக்கீரன் கோபால் அவர்களை பற்றி பேசுகிறோன்னா, ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் புதுசாக அரசியலுக்கு வர்றார், அவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவாக இவர் பேசி மக்கள்கிட்ட விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலர், எல்லாத்துலேயும் விளம்பரம் தேட முயற்சிக்கிறாரு. இப்போ என்னென்னா விஜய் கூட்டத்துக்கு வந்தது லேட்டு, அதனால தான் இந்த பிரச்சனை காரணம் சிஎம் சொல்கிறாரு. நல்லா யோசனை பாருங்கள், சிஎம்மோ எடப்பாடி பழனிசாமியோ மோடியோ டைமுக்கு வராங்களா? இவங்க மட்டும் டைமுக்கு வர மாட்டாங்க சார். எப்படி சார் டைமுக்கு வர முடியும்? இது என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க? வேணும்னா வராரு அவர்
கூட்டத்தை காட்டணுங்கிறது ஸ்டாலினுடைய எண்ணமாக இருக்கலாம், மோடியோட எண்ணமாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் கூட்டம் வராது. இவர் சொன்னாலே கூட்டம் வருது சார். அதுக்கு எப்படி சார் இவர் ஆளை சேர்ப்பாருன்னு ஒன்றும் புரியவே இல்லை. மோடி நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி திமுகவில் 200 கொடுத்தா தான் கமெண்ட் போடுவாங்க. இங்கே அப்படி இல்லை. இப்போவும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, திமுகவினர் 200 போட்டால் கமெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிறதுக்கு கமெண்ட் எவ்வளோ வரப்போகுது பாருங்கள் டிவி கேட்டிருந்து. ஏன்னா அந்த அளவுக்கு டிவி கேல உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள். திண்டுக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ திமுக மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணால் நிர்வாகிகள் மட்டும்தான் போவாங்க. இங்கே அப்படி இல்லை. பக்கத்து தெருவிலலாம் இருக்காங்களா விஜய் ரசிகர்கள் எல்லாரும் போயிட்டாங்க ஒட்டு மொத்தமாக. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது, விஜய்க்கான செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு, விஜயே இந்த 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 பாரத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த அளவுக்கான செல்வாக்கு. இந்தியா முழுக்க எவ்வளவோ அரசியல் கட்சிகள் தோன்றி இருக்கிறார். எடுத்த உடனே இப்படி ஒரு ஃபோர்ஸ், சிரஞ்சீவி கூட இந்த ஃபோர்ஸ், அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இவரை எப்படி நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியும்? அதனால தான் விஜய்க்கு அரசியல் தெரியல அப்படின்ட்டு அவருடைய பர்சனல் விஷயங்களெல்லாம் போட்டு நக்கீரன் கோபால் ஆகட்டும், ஐயா திருமா அவர்களாகட்டும், இன்னும் நிறையா நிலைவத்துவான்கள்லாம் இருக்காங்க. பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில், டைரக்டரு, சினிமா நடிகர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு போர்வையில் விஜயை திட்டுவாங்க. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமா அவர்கள் விஜயை பார்த்து பரிதாபப்படுகிறார். விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு திருமா சொல்கிறார். என்ன காரணம்? நல்லா யோசனை பாருங்கள். திருமாவுக்கு என்ன விஜய் மேலே அவ்வளோ கோபம்? என்னென்னா பட்டியல் இளைஞர்களுடைய வாக்கை வந்து விஜய் வாங்குறாரு. நம்மகிட்ட இருக்கிற வாக்கு வங்கியே கொஞ்சம் தான். அதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுறது? சீமான்லாம் ரொம்ப, அதாவது என்னென்னா மைக்கே கிடைச்சா போதும் அணில் குஞ்சுன்னு ஆரம்பிச்சிடுறாரு. நல்லா யோசனை பாருங்கள். ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி இந்த மாதிரியே பேசுவார் அணில். இதில் என்ன பேச்சு இது? விஜய்க்கு கொள்கை இல்லை, நீங்கள் தான் தம்பின்னீங்க, தம்பியை பற்றி பேசுகிற பேச்சாது. அப்போ தொடர்ந்து உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதங்கம், ஐயோ விஜய்க்கு கூட்டம் கொடுத்த வைத்தறிச்சல்வாங்கல்ல. அதனால இதுங்க பக்கத்தில் இருக்கவங்க, நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், பக்கத்தில் இருக்கவங்க சொல்ல மாட்டாங்கன்னு. சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேசுனா இளைஞர்கள் எழுச்சி அடைகிறாங்க. இதாவது சீமானவர்கள் பேசுகிறத பார்த்து இளைஞர்கள்லாம் விஜய் விட்டு ஒரு பக்கம் வந்துருவாங்களாம். நல்லா யோசனை பாருங்கள், வருவாங்களா? ஏற்கனவே சீமானவர்கள்ட்ட போன இளைஞர்கள்லாம் ஏண்டா போனோன்னு நினைக்கிறக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு நடந்துட்டு கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவருடைய செயல்பாடு மிக மிக மோசம். அதாவது ஒரு அளவுக்கு பண்ணலாம், ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ இவர்களுடைய முகச்சாயங்கள் வெளுக்கப்பட்டு விட்டன. இன்னொன்று, புதிய தலைமுறை சேனலை இவங்க கொடுக்காமல் இருக்காங்க. புதிய தலைமுறை சேனல் என்ன பண்ணுவாங்க? பொறுத்து பார்த்தாங்க. திமுக நியூஸ் அடிக்கிறாங்க. ஒன்று வேணால் செந்தில்குமார் அவர்கள் வந்து விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொன்னார்ல. சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா காடு தலைமை பண்பு இல்லை, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை. உடனே டெலிஃபோன் இன்டர்வியூ பாருங்கள், விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு இவர் நீதியரசர் சொல்லிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, அவருக்கு தலைமை பண்பே இல்லைங்க. இந்த கருவு பழனியப்பன் நிறையா அந்த டைரக்டர்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அதையே 3 தடவை ரிப்பீட் போடுவாங்க. இது சன் நியூஸ். செந்தில்குமார் நீதியரசரே சொல்லிட்டார். செந்தில்குமார் நீதியரசர் சொன்னால் ஒட்டுமொத்த மக்களின் எண்ணம் அது. சன் நியூஸ் எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். சரி, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. காலையிலேருந்து சன் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வந்துருச்சு. சிபிஐ விசாரணை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு சிபிஐ விசாரணை. அதுக்கப்புறம் உலக செய்தி போயிட்டீங்க. ஏன் அன்றைக்கி சாயங்காலம் அதை பற்றி பெருசாக விவாதிக்க வேணாம், வச்சிருக்கலாமே. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் இது வந்து இடைக்காலம் தான். வில்சன் ரிவ்யூ பெட்டிஷன் போட போகிறோம். ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? சிபிஐ விசாரணை இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? அவர் அந்த அஜய் இருக்கார்ல, யார் ஓய்வு பெற்ற நீதி, அவருடைய பின்புலத்தை தெரியுமா உங்களுக்கு? ஏங்க இப்போ இந்த கேஸில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் சார். அவருடைய முன்புலம் பின்புலம் இதெல்லாம் என்ன பேச்சு? யாராவது ஒருத்தரை போட்டால் அவருடைய பின்புலத்தை ஆராய வேண்டியது. போட்டது உச்சநீதிமன்றம் சார், பிஜேபியை போட்டுச்சு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். இது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாரு சட்டசபையில், இல்லை விஜய் லேட்டாக வந்தது தான் காரணம், வந்து அவங்கள நிர்வாகிகள் ஒத்துழைக்கலை. நல்லா யோசனை பாருங்கள். நிர்வாகிகள் ஒத்துழைக்கணும்னு அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே சார்? இந்த இடத்துல வண்டியை விடணும், இல்லை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்போ வந்து சொல்கிறீங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி சிஎம் சொல்கிறாரு, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் 2 IPS அதிகாரிகள் அவங்க தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதை எதிர்த்து வழக்கு போட போகிறோங்கிறார். சார், மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வச்சு பண்ணுங்கள், இல்லை வந்து சிபிஐ வச்சு பண்ணுங்கள், இல்லை வந்து அமெரிக்காவில் இருக்க உளவு அமைப்பு கூட வச்சு பண்ணுங்கள். எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு நீதி வேணும். அப்படி தானே சார் ஸ்டாலின் சொல்லணும். சிபிஐ விசாரணை அதெல்லாம் ஓய்வு பெற்ற நீதி அதெல்லாம் ஒன்று யார் சார் விசாரிக்கணும்? நாங்களே விசாரிப்போம். என்னங்க உங்கள் மேலே தான் குற்றச்சாட்டு, நீங்களே விசாரிப்பீங்கன்னா? ஐயோ நாங்கள்லாம் காந்தி மாதிரிங்க, நாங்கள் பொய்யே சொல்ல மாட்டோம், அது பக்காவாக நாங்கள் விசாரிப்போம். ஆனால் நம்ம கேட்குறோம். இதே மாதிரி தான் கொடநாடு கொள்ளை வழக்கில் வந்து அவர் பண்ண போகிறோம், இவர் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க, நடக்கவே இல்லை. அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதுவும் நடக்கலை. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் ஊழல் மணி என்னென்னமோ சொன்னீங்க, யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. உண்மையிலே நீங்கள் என்ன தான் நடவடிக்கை எடுத்தீங்க கேட்பாங்களா இல்லையா? நல்லா யோசனைப்பார். அப்போ இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. அதாவது MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு வந்து அமைச்சர் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. எப்படிங்க இவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் விவசாயம் பண்ணி 2 கோடி சம்பாரித்தோம். விவசாயம் பண்ணி 2 கோடி சம்பாரிச்சியாமா? நீதியரசர் கேட்குறாருங்க, விவசாயம் பண்ணி 2 கோடி சம்பாரிச்சியாமா?
இந்த விஷயத்த சொல்லியிருந்தால் இந்தியா முழுக்க விவசாயிகள்லாம் பெரிய பணக்காரங்களாக இருக்கலாமாம்மா? சொன்னாங்களா இல்லையா? அசிங்கம் இல்லை உங்களுக்கு? செந்தில் பாலாஜியை வந்து நீங்கள் தியாகிங்கிறீங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அவரை போய் நீங்கள் தியாகின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா யோசனை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் சிலையை வச்சாவுன்னு நீங்கள் போனீங்க. கலைஞர் சிலையை வைக்கலாம் சார், அரசாங்க செலவில் மக்கள் கூடுற இடத்துல வைக்கிறீங்களே சார், கேட்டாங்களா இல்லையா உச்சநீதிமன்றம்? அபராதத்துடன் தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா? அப்போ உச்சநீதிமன்றம் உங்களை வெளுன்னு வெளுத்து விட்டுது. அதெல்லாம் விட்டுட்டு செந்தில்குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்ட்டு. இப்போ செந்தில்குமார் விசாரிச்சதே தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. எங்கே போய் கொண்டு மூஞ்சி வச்சுக்க போகிறீங்க? அப்போ இவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இப்போ நக்கீரன் கோபால்லாம் இனிமேல் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஓரளவுக்கு மரியாதை இருக்கலாம், காப்பாற்றிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் மரியாதை கொடுத்தா தானே சார் மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, ரொம்ப மோசமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட இயல்பு. எல்லோரும் அப்படி இருப்பாங்களா? இப்போ நீங்கள் இன்னொருத்தர் திட்டும் போது இப்போ நான் என்ன சொல்கிறேன், சார் நக்கீரன் கோபால் 1000 மோசமாக திட்டினா கூட நான் மரியாதையாக தான் பேசுவேன். அது என்னுடைய இயல்பு. எல்லோரும் அப்படி இருப்பாங்களா? இப்போ கமெண்ட் போடுற விஜய்க்கு ஆளுங்க கமெண்ட் போடும்போது நக்கீரன் கோபாலை கேவலமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் முதல்ல பண்ணுறீங்க, அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணது தப்பு, அவங்க பண்ணது தப்பு. நம்மை பொறுத்தவரையில் கமெண்ட்லாம் அப்படி மோசமாக போடக்கூடாது. ஆனால் நீங்கள் அதில் ஆரம்பித்தது யார்? வயசுக்கேற்ற இது வேணும் சார், வயசாகிடுச்சு, நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படியா பேசுவீங்க? அதனால் விஜய் அவர்களை தொடர்ந்து கார்னர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன பணம் போச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் அதாவது கொடுக்குற காசுக்கு மேலேன்னு சொல்லி கூவி தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாங்க. இனிமேலும் இவர்கள் கூவ மாட்டார்கள் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும். அதுக்கு கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, யார் என்ன சொன்னால் என்னங்க, நான் என்னுடைய கொள்கையில் உறுதியாகத்தான் இருப்பேன். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மஞ்சள் பத்திரிகையை நடத்தி அதன் மூலமாக வருமானம் ஈட்டிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் சமுதாய அக்கறை நக்கீரன் சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த மஞ்சள் பத்திரிகை? நல்லா யோசனை பண்ணுங்கள். யாராவது இந்த பார்லாம் முதல்ல ஏழை எடுத்த சாராயம் இதெல்லாம் யார் நடத்துவாங்க? நல்ல ஒரு யோக்கியமான குடும்பத்தில் பிறந்த, இல்லை ரொம்ப டீசெண்டானவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நம்ம என்ன வேலைக்கு போகிற அப்படின்னா, கம்பெனி வேலைக்கு போகிறோம், அங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவோம். இல்லைங்க அவர் சாராய கடை நடத்திட்டு இருக்காருங்க அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? நல்லா சொல்லுவேன். ஒரு நேர்மையான நியாயமான குடும்பத்தில் இருந்தவங்க சாராய கடை நடத்துவாங்களா? அப்போ ஒரு நேர்மையான குடும்பத்தில் நியாயமான குடும்பத்தில் இருப்பவர்கள் மஞ்சள் பத்திரிகை நடத்துவாங்கன்னா ஆபாசமாக செய்தி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நானும் நீங்களோ பண்ணுவீங்களோ? அதை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காருங்கும் போது அவரை பற்றி நம்ம என்ன பெருசாக பேசுவது இருக்குது? அதனால் அதாவது உங்களுடைய பேச்சு, நீங்கள் என்ன வாயிலிருந்து வருகிறதோ அதுதான் உங்களுடைய அந்த தகுதியை தீர்மானிக்கும். இவர்களை பற்றி மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறது என்பங்கிறது தெரிஞ்சு போச்சு. பலருடைய அந்த சாயம்ங்கிறது வெளுத்து விட்டது. இதை பற்றியும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜயை இதுவரை பெரும்பாலான மக்கள் அவரை ஆதரிக்கும் வரை அவரை அசைக்க முடியாது அப்படிங்கிற நம்ம கொள்கையில் மாற்றமில்லை. இதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.